நேர்களே பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமி நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம் மற்றும் மாணவர் அனிருத் ஆகியோர் குழந்தைகளை புத்திசாலியாக்கும் கோடைக்கால பயிற்சிகள் குறித்து உங்களது கேள்விகளுக்கு விடையளிக்க நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கேள்விகளை 044243180220 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விடைகளை பெற்றுக் கொள்ளலாம். இருவரையும் இப்பொழுது வரவேற்கலாம். வணக்கம் திரு அருள் சுப்பிரமணியம். வணக்கம் அனிருத் சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவரோட வந்திருக்கீங்க. அதற்கு முன்பதாக உங்ககிட்ட குழந்தைகளை புத்திசாலி ஆக்குவது, இப்ப பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே தாம் பிள்ளை ஒரு சிறந்த பிள்ளையாய் வரணும், நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், நல்லா படிக்கணும், இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே. சோ இப்படி இருக்கும்பொழுது உங்க பிரெயின் ஓ பிரெயின் அகாடமி எப்படி மாணவர்களை ஷேப் செய்கிறீர்கள், புத்திசாலி ஆக்குகிறீர்கள்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம நாட்டோட எதிர்காலமே இளைஞர்கள் தான். அதாவது இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஸோ பிரெயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்கறதா. ஒரு எக்ஸலண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு மென்டல் ஃபார்மேஷன், அதாவது அவங்களுடைய பிரெயின் ஸ்கில்ஸை ப்ராப்பரா ஃபைன் டியூன் பண்ணி சேனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு சிறப்பான ஒரு மென்டல் ஃபார்மேஷன், அவர்கள் மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பல மடங்கு சிறப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மென்டல் ஃபார்மேஷன், அப்புறம் அவங்களுடைய ஆட்டிடியூட், ஸோ வாழ்க்கைக்கு தேவையான சில நெறிகள். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கம்பல்சரி ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு நன்னெறி வகுப்புன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கும் இருக்கு, சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவு குறைஞ்சு போச்சு. ஸோ அந்த ஆட்டிடியூட், ஒரு நன்னெறி, லைஃப் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அலாங் வித் பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில இன்னும் வெற்றியடைவதற்கான சில ஸ்மார்ட் வேஸ் ஆஃப் திங்கிங். அதாவது இப்போ நம்ம உடம்ப ஒரு கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடி ஒரு ஹார்ட்வேர், NLP ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். So how do I think, how do I behave in a particular situation, நான் எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்றேன் அப்படின்ற இன்னைக்கு ஒரு டிவி வாங்கினாலும் நமக்கு ஒரு மேனுவல் இருக்கு, ஆனா நமக்கு மேனுவல் இல்லை. நம்ம அப்பா அம்மா பார்த்து, டீச்சர்ஸை பார்த்து கொஞ்சமா பட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த NLP அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம திங்கிங்கை நம்ம சேனலைஸ் பண்ணா, எப்படிலாம் நம்ம லாங்குவேஜை நம்ம தேவையான அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணோம்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு சொல்லலாம். சோ பிரெயின் ஓ பிரெயின் அப்படின்றது ஒரு ஃபுல்ஃபில்லிங் கோர்ஸ்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய முழுசா மாற்றுவது, இல்லைன்னா அனைத்து ஏரியாக்களிலும் அவங்களை பயிற்சி செய்வது கண்டிப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பயிற்சியில் சேர்வதற்கு முதல் தகுதி இல்லைன்னா என்ன அடிப்படை இது இருக்கணும், பேஸ் பண்றது? கண்டிப்பா, அதாவது 4 வயதிலிருந்து 14 வயது குழந்தைகள் பிரெயின் ஓ பிரெயின்ல சேரலாம். அதாவது LKG படிக்கிற குழந்தையில இருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வரைக்கும் பிரெயின் ஓ பிரெயின்ல இணையலாம். இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் நிகழ்ச்சி. யாரும் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் கோயம்பேட்ல இருந்து சித்ரா பேசுறேன் சார். சித்ரா மேடம், ஸ்கூல் சேர்க்க போறேன் LKG. நிச்சயமா சொல்லுங்க மேடம். அவங்க எப்படி படிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்குறது சார்? அவங்கள படிக்க வைக்கிறது கேக்குறீங்களா, இல்ல இந்த பிரெயின் ஓ பிரெயின்ல சேர்றது கேக்குறீங்களா? இந்த கேள்விக்கான விடை கொண்டிருக்கு திரு அருள் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. சித்ரா மேடம், நீங்க அந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க, கீழே இருக்கிற அந்த டெலிபோன் நம்பர்களை அழைத்து சென்னையில இருக்கிற சென்டர், உங்க பக்கத்துல எந்த சென்டருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க. அந்த சென்டர் உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்க குழந்தை LKG படிக்கிற குழந்தைய நீங்க பிரெயின் ஓ பிரெயின்ல இணைத்துக் கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை 2 மணி நேரம் மட்டும்தான் வகுப்புகள். சோ சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 2 மணி நேரம் மட்டும்தான் வகுப்புகள். டெய்லி 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 15 மினிட்ஸ் அந்த குழந்தை வீட்டுல உட்காந்து 15 நிமிஷம், அரை மணி நேரம் வேண்டாம், 1 மணி நேரம் வேண்டாம், 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணானவே ஒரு 3 மாசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க குழந்தை கிட்ட பார்க்க முடியும். நேர்களே, நீங்கள் பிரெயின் ஓ பிரெயின் அகாடமி தொடர்பு கொள்ள ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு எண்கள் கொடுக்கப்படும். அதை நான் ஒரு முறை சொல்கிறேன். 9380765555. மீண்டும் மற்றொரு எண்ணை சொல்கிறேன். 9566137433. நம்ம அந்த தொடர்ந்து அடிப்படை இது சொல்லிட்டு இருந்தீங்க சார், அதை குறித்து சொல்லுங்க சார். சோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கட்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு ஃபவுண்டேஷன் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா துறையிலுமே அவர்கள் சாதனையாளர்களா வர முடியும். இப்போ அவங்க என்ன தகுதி, அதாவது என்ன தகுதி இருந்தால் அவர்கள் இதில் சேர முடியும் கேட்டிருந்தேன். சோ LKG to 9th ஸ்டாண்டர்ட், 4 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்க இருக்கலாம். நம்பர்ஸ் 1 to 10 தெரிஞ்சிருக்கணும். ஒரு LKG குழந்தை பிரெயின் ஓ பிரெயின்ல சேரணும்னா எண்கள் 1 லிருந்து 10 வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருந்தா 10 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். கண்டிப்பா போதும். மிச்சம் 10க்கு அப்புறம் நீங்க சொல்லி ஒண்ணுமே வேண்டாம், தானா வந்துடும். 10க்கு அப்புறம் வர எல்லா நம்பருமே இந்த 1ல இருந்து 10 வர நம்பர் தான் திருப்பி வேற மாதிரி வருது. சரி. சோ அதனால பாத்தீங்கன்னா எதுவுமே சுலபமாக
நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா வெகு சிறப்பாக கத்துக்கொள்ள முடியும். 1 to 10 நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தாவே அவங்க பிரெயினோ பிரெயின்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய தகுதி எதுவும் வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை 2 மணி நேரம், டெய்லி 15 நிமிஷம் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வருவதை நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். நிச்சயமா. இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது நம்முடைய பாடி வந்து ஒரு ஹார்ட்வேராகவும் நாங்க சொல்லி தரது சாஃப்ட்வேராகவும் சொன்னீங்க. இப்ப பாடியில எந்தெந்த குறிப்பா எந்த இடத்தை நீங்க டியூன் பண்றதுனால அவருடைய எல்லா தகுதிகளும் அதற்குள் வருகிறது திரு அருள் சுப்ரமணியம்? பிரெயின். நம்மள ஒருவேளை அதுக்காக தான் பிரெயின் கண்டிப்பாக நம்மளை ஆட்படுத்துகிற ஒரு விஷயம், என்ன ஆளுமைப்படுத்துகிற ஒரு விஷயம், எவ்ரிதிங் தட் ஐ ஸ்பீக், என்னோட ஒவ்வொரு கான்ஷியஸ் அசைவியும் சரி, பேச்சும் சரி, ஒவ்வொரு செயல்பாடையும் நிர்வகிக்கிறது யாருன்னா பிரெயின் தான். சோ அந்த பிரெயினை வந்து ஃபைன் டியூன் பண்றோம் அப்படின்னா, பிரெயினை வந்து அதிகமா நம்ம உதாசீனப்படுத்துறோம்னு சொல்லலாம். சோ அந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு கோர்ஸ் தான் பிரெயினோ பிரெயின். அந்த அது இந்த இளமை பருவம், அந்த 1 to 10 வயதுக்குள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த பிரெயின் வந்து ஒரு எக்ஸலண்டா டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஒரு நேச்சுரல் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஏஜ்ல 1 to 10 இயர்ஸ்க்குள்ள, ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள ஒரு வெரி குட் பீக்ல இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஏஜ்ல பீக்கா இருக்கக்கூடிய அந்த பருவத்துல பிரெயினோ பிரெயின் கோர்ஸ்ல வந்து அவங்க இணையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மென்டல் ஃபார்மேஷன் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருது. நிச்சயம். இப்போ இதை வந்து ஒரு தானா வீட்டுல இருந்தோ இல்ல அவங்க யாரும் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ண முடியாதா? தானா வீட்டுல ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பா அம்மா அந்த குழந்தையோட அணுகுமுறை இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, அது முழு பிரெயினுக்கும் உரிய ஆக்டிவிட்டி போய் கிடைக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட், லெஃப்ட் பிரெயின் அதிகமா பயன்படுத்துவாங்க, ரைட் பிரெயின் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. சில குழந்தைகள் ரைட் பிரெயின் டாமினேட்டட், ரைட் பிரெயின் அதிகமா பயன்படுத்துறவங்க இருப்பாங்க, லெஃப்ட் பிரெயின் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. சோ பிரெயினோ பிரெயினோட பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பக்க பிரெயினையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு அதான் ஒரு சிலபஸ். இது 2003ல சென்னையில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு 22 கண்ட்ரீஸ்ல இருக்கு. இது 10th இயர். இந்த 22 கண்ட்ரீஸ்லயும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தைகள் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் சமுதாயத்தை உருவாக்குறோம். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க அருள் சுப்ரமணியம். நேரடியாக ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து பேசுங்க? சார் நாங்க திருச்சியில இருந்து அகிலா பேசுறோம் சார். அகிலா மேடம், சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி என்ன? எங்க பாப்பா வந்து 8th ஸ்டாண்டர்ட் போறா சார். நான் அவருக்கு பிரெயினோ பிரெயின் பத்தி கேட்கணும், அதுக்காக. இப்ப 8th ஸ்டாண்டர்ட் போறாங்க. நீங்க பிரெயினோ பிரெயின் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த நம்பர்ஸ் போடும், நீங்க பிரெயினோ பிரெயினை தொடர்பு கொள்ளலாம். தற்போது உங்க கேள்விக்கான விடைய திரு அருள் சுப்ரமணியம் சொல்லுவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து பிரெயினோ பிரெயின்ல சேர்ந்தீங்கன்னா, இந்த வருடம் 8th ஸ்டாண்டர்ட் போறாங்க இல்லையா, ஒரு 4 லெவல்ஸ் முடிச்சிடலாம். ஒரு லெவல் 3 மாதம். 9th ஸ்டாண்டர்ட்ல இன்னொரு 4 லெவல்ஸ், 8 லெவல்ஸ் முடிச்சிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்க குழந்தை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டோ ஸ்கூல் ஃபர்ஸ்டோ வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கனவு வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிரெயினோ பிரெயின்ல சேர்ந்தா போதும். அந்த டெய்லி 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும். ஒரு முறை அவங்க படிச்சாவே அவங்க மனசுல தங்கிடும். கிளாஸ்ல டீச்சர் ஒரு முறை சொல்லி கொடுக்கும் போதே அவங்கள லேர்னிங் வந்து எக்ஸலென்ட் ஆயிடும். நிச்சயமா திரு அருள் சுப்ரமணியம், இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இப்ப நீங்க சேரலாம்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேராம விட்டுட்டாங்க. சோ இப்ப இந்த காலகட்டத்துல பிரெயின் ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்துரும். திருப்பி நீங்க எப்படி அவங்களை டியூன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பிள்ளைல இருந்து டியூன் பண்றவங்களுக்கும் 8th ஸ்டாண்டர்ட் நடுவுல போகும்போது என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க? கண்டிப்பா. அதாவது இளமையில் கண்டிப்பா கேட்ச் தம் யங் தான் பாலிசி. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சிறிய வயதுல ஆரம்பிக்கிறாங்களோ அது சிறப்பா இருக்கும். ஆனா 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு அவங்களுடைய யூஷுவல் வேஸ் ஆஃப் பீயிங் ஒரு மாதிரி இருக்கும். சோ இப்ப ஃபைன் டியூன் பண்ணா கொஞ்சம் டிசிப்ளின்டா அந்த டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி தான் ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய சிலபஸ்னுடைய சிறப்பு. சோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அவர்களை ஒண்ணுமே, அதாவது மறந்து கூட அவர்களை பழைய விதங்களுக்கு போக முடியாது. அதாவது அந்த ஸ்கூல்ல படிக்கும் போதோ இல்ல வேற ஒரு பயிற்சியில் ஈடுபடும் போதோ அவர்கள் எப்பயும் இருக்கிறது போல இருக்கலாம். பட் பிரெயினோ பிரெயின்ல உட்காந்து அந்த குழந்தை செட் ஆயிடுச்சுன்னா, அந்த புக் எடுத்து பண்ண ஆரம்பிச்சதுன்னா, நாங்க வந்து எல்லா சென்சஸ்லயும் அந்த குழந்தையுடைய மனதை, பிரெயினை உள்ள என்டர் ஆயிடும் சொல்லலாம். இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு ஸ்விம்மிங் தெரியுது, அவர் ஒருவேளை ஸ்விம்மிங் தெரியாத இடத்துல போய் தள்ளி விட்டா கூட திருப்பி அவர் தண்ணியில விழுந்தவொடனே தானே நீச்சல் வரும்ன்ற மாதிரி. கண்டிப்பா ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. நேர்களை தற்போது கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்கிறோம். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். கிளாஸ் இல்ல பெஸ்ட். பிரெயினோ பிரெயின் மேக்ஸ் இல்ல ஃபாஸ்ட். பிரெயினோ
Braino Brain Skill Development Course. Braino Brain. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கிறோம். நம்முடைய அரங்கில் பிரெயினோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியின் ஆலோசகர் தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம் இருக்கிறார்கள். அவருடைய அருகில் மாணவன் அனிருத் இருக்கிறான். அவன் ஒரு சில செயல்முறை விளக்கத்தை செய்து காமிக்க போறான். நேரடியாக அவனை தொடர்பு கொள்ளலாம். அனிருத், குட் ஈவினிங். அனிருத், எப்படி இருக்க? நல்லா இருக்க. சரி, எந்த கிளாஸ் படிக்கிற அனிருத்? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். ஏ செக்ஷன் படிக்கிற. நீ பிரெயினோ பிரெயின் அகாடமில நீ சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாளா இந்த கிளாஸ் போயிட்டு இருக்க? எல்கேஜில இருந்து போயிட்டு இருக்கேன். எல்கேஜில இருந்து போயிட்டு இருக்க. இப்போ உனக்கு இந்த பிரெயினோ பிரெயின் அகாடமில என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காங்க இது வரைக்கும்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், டிவிஷன் ரிமைண்டர். டிவிஷன் ரிமைண்டர்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களா? மல்டிப்ளிகேஷன்ல இப்போ ஒரு சில சம்ஸ் போடலாமா? ஓகே, நேரடியா நம்ம சம்ஸ் போடலாம். அருள் சுப்பிரமணியம் நீங்க படிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரெயினோ பிரெயின்ல வந்து 4 வயதிலிருந்து 6 வயது குழந்தைகள் வந்து லிட்டில் பாப்ஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி ரொம்ப எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமா கத்துக்கிற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன் தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஃபன் முடியும் போது ஒரு நல்ல லேர்னிங்கும் நடந்திருக்கும், ப்ராசஸும் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு கோர்ஸ். ஸோ அனிருத் வந்து அந்த லிட்டில் பாப்ஸ்ல இணைந்து ஃபர்ஸ்ட் மாடியூல், செகண்ட் மாடியூல், தேர்ட் மாடியூல் 4 மாடியூல்ஸ் முடிச்சுட்டு இப்போ பிரெயினோ பிரெயினோட 3rd லெவல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ ஹீஸ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ எல்கேஜில ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ நான் ஒரு சிறிய சம் கொடுக்க போறேன். ஒரு சிங்கிள் டிஜிட் 5 நம்பர்ஸ் கொடுக்க போறேன். அது அவர் அபாக்கஸ்ல போட போறாரு. லெட் அஸ் see அவர் எப்படி அபாக்கஸ் ஆப்ரேட் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் கொடுக்கக்கூடிய சம் அவருடைய ஆன்சர் எழுதி ஆடியன்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு நான் இதை காமிச்சிடுறேன். ஸோ தட் அவர் பண்ற ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி? ரெடி சார். 8 less 6 8 3 7 that is 20. So 20 சொல்லிருக்காரு. So 20 is the right answer. So that was an excellent concentration. நீங்க இப்ப அனிருத் வந்து அபாக்கஸ் எப்படி பயன்படுத்துறாரு, அந்த மணிகளை அசைத்து கணக்கு எப்படி போடுறாரு அப்படின்றது பார்த்தோம். இப்ப அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின் கேட்க போறேன். அதுல வந்து இந்த அபாக்கஸை மனதில் கற்பனையாக கொண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் பிரெயினோ பிரெயின்ல படிக்கும் போது குழந்தைகள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய எண்களை இந்த மணிகளை அசைத்து கணக்கு போடுவாங்க. இந்த அபாக்கஸ்ல இந்த அபாக்கஸ் பீட்ஸை மூவ் பண்ணி கணக்கு போடுவாங்க. இந்த செகண்ட் லெவல் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த அபாக்கஸை கீழே வைத்து விட்டு இந்த அபாக்கஸை உருவகப்படுத்தி மனக்கண்ணில் இந்த அபாக்கஸை ஒரு சித்திரமாக போட்டோகிராபிக் மெமரியில உருவப்படுத்திட்டு 2 அப்படின்னு சொன்னா இங்க அபாக்கஸ்ல 2 மணிகளை அசைத்து போட்ட குழந்தை அந்த மனத்திரையில் இருக்கக்கூடிய அபாக்கஸ்ல 2 3 அப்படின்னு சொல்லிட்டு காத்துல கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வந்து லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் சொல்லலாம். So let's see Anirudh doing another sum in that way where he is visualizing the abacus. Okay, so he is going to do MA without abacus. Ready? ஓகே, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்சர் வந்து வியூவர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா அனிருத்துக்கு இந்த ஆன்சர் நான் என்னன்னு சொல்லலை. ஸோ லெட் அஸ் செக் தி ஆன்சர். ஓகே, அனிருத் பண்ண போறாரு. ரெடி? 4 1 5 5 7 that is 22. So 22 சொல்லிருக்காரு. So this is what happens. So left brainium right brainium அந்த மனக்கணக்கு அப்படின்ற விஷயத்தை பண்ணும்போது abacus beats imagined mental calculations are powerful brain exercises. So left brainium right brainium இந்த அளவுக்கு ஒரு குழந்தை பயன்படுத்துற ஆற்றல் யூசுவலா நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு செஸ் விளையாடும் போது அந்த பிரெயினுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. பிரெயின் வந்து புத்துணர்ச்சியோட இயங்கும். நாள் முழுவதுமாக காலையில ஒரு 5 நிமிஷம் செஸ் விளையாடினாங்கன்னா என்டையர் டேவே வந்து பிரெயின் அலர்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அங்க வந்து அந்த செஸ் விளையாடுறதுக்கு இன்னொருத்தர் வேணும். ஒரு கேம் விளையாடுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், இல்ல 1/2 மணி நேரம் ஆகும். அது அவ்வளவு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்குமான்றது சொல்ல முடியாது. ஓகே, அது ரொம்ப பொறுமை தேவை. ஆனா இங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு சம் அப்படின்னும் போது சேம் எக்ஸசைஸ் ஃபார் த பிரெயின், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சிங்க்ரனைசேஷன். பட் இது வந்து ஒரு விளையாட்டா அவர் ஒரு நாளைக்கு 3 சம் பண்ணா கூட போதும். அந்த பிரெயினோட ஆற்றல் வந்து பல மடங்கு ஆக்டிவாக இருக்கும். இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அனிருத் வந்து 3rd லெவல் பிரெயினோ பிரெயின் பண்றதுனால மல்டிப்ளிகேஷன் பண்ண போறாரு. ஸோ ஏற்கனவே ஒரு 3 கொஸ்டின்ஸ் இங்க எழுதியிருக்கேன். So let us see
Anirudh doing this multiplication? Fourth level. Previous fourth level. Okay, fourth level. So third level முடிச்சிட்டு இப்ப fourth level enter ஆயிருக்காரு. Okay. இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கூல்ல இன்னும் வாய்ப்பாடே ஆரம்பிக்கல, இன்னும் டேபிள்ஸே சொல்லி கொடுக்கல. ஆனா இங்க 2 digit into single digit multiplications அவர் போடுறார். ஸ்கூல்ல அடிஷன் சப்ராக்ஷன் ஆரம்பிக்காத போதே நம்பர்ஸ் அறிமுகப்படுத்தும் போதே பிரெயின்ல அடிஷன் சப்ராக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்னன்னா நம்ம பிரெயினுக்கும் லேர்னிங்க்கும் அதாவது இந்த குழந்தை இவ்வளவுதான் கத்துக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கற்றல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனி சைல்ட் கேன் லேர்ன் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். Wow, that's really amazing because Anirudh has got 3 out of 3. இவ்வளோ பெரிய நம்பர் 6 tables 5 tables இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சைல்டு கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தை நம்ம கிட்ட வீட்டில் பேசவே பேசாது. கோச்சுக்கு ஏன் எனக்கு இந்த சம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். பட் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா இது Anirudh போட்டாரு அப்படின்றத நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் இது எல்லாமே வந்து மேக்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா மேக்ஸ்னா அந்த குழந்தை வந்து கையை அசைத்து கணக்கு போட்டு போடுறது மேக்ஸ். இந்நேரம் எவ்வளவு ரஃப் காலம் யூஸ் பண்ணிருப்பாங்க, இங்க ரிமைண்டர் எழுதிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, இது வந்து பிரெயின் எக்ஸசைஸ். ஸோ அவர் இமேஜின் பண்றாரு இந்த 2 5 கடைசியில் ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அபாக்கஸ்ல விஷுவலைஸ் பண்ணி போடுறாரு. ஸோ திஸ் இஸ் நாட் மேத்தமெட்டிக்ஸ். யூசிங் மேக்ஸ் பிரெயின் கிவ்ஸ் பிரெயின் எக்ஸசைசஸ். பிரெயின் எக்ஸசைஸ். ஸோ இட் இஸ் 3 out of 3. A big round of applause and congratulations for Anirudh. Very good. Thank you, sir. Thank you. Anirudh, இப்போ நீ பிரெயின்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பார்த்திருக்க? டிவிஷன் பார்த்திருக்கேன். டிவிஷன் ரிமைண்டர்ஸ், டிவிஷன் ரிமைண்டர், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் சப்ட்ராக்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் போடுவீங்க இல்லையா? சரி, நீ பிரெயின்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிறியா? இப்ப நான் உங்க அம்மா கிட்ட அனிருத்தோட மதர் கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்ப ஹோம்ஒர்க்லாம் நான் ஹெல்ப்பே பண்றது இல்ல, அவருடைய ஒர்க்கை அவரே பாத்துக்க ஆரம்பிச்சிட்டார். நாட் ஒன்லி ஹோம்ஒர்க், ஈவன் அதர் திங்ஸ். அவர் அம்மாவை சார்ந்து இருக்கிறதோ அப்பாவை சார்ந்து இருக்கிறதோ அவரே சுயமா எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்திருக்கு. அவனுக்கான வேலைகளை அவனே செய்யக்கூடிய, ஒரு பேக்ல ஒரு புக்ஸ் எடுத்து வைக்கிறதா இருந்தா அனிருத் தானே வந்து எடுத்து வைக்கிறான். தாயார வந்து சார்ந்துக்கிறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பிரெயின்ல இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது அது தானா டெவலப் ஆகுதுன்றீங்க. ஆமா, அதாவது இந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா என் மனதில் இருக்கக்கூடிய கருத்தை வார்த்தைகளாக நான் உங்களிடத்துல பேசுறேன். இந்த பிரெயின் ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா என் கருத்தை இன்னும் சிறப்பா நான் முன்வைப்பேன். இப்ப என்ன பண்றாருன்னா இந்த பிரெயினை ட்ரெயின் பண்றாரு. பிரெயினை ட்ரெயின் பண்ணும்போது அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எனிதிங் தட் தி பிரெயின் டஸ், அந்த பிரெயினோட எல்லா வேலைகளிலும் ஒரு ஸ்மார்ட்னஸ் தெரியும். அது பியானோ கிளாஸ் போனாலும் சரி, ட்ரம்ஸ் கிளாஸ் போனாலும் சரி, அவர் வந்து இன்னும் வெகு சுலபமாக ஒரு எல்லாத்தையும் கத்துக்குவார். நிச்சயமா. அனிருத், you have done a great job. Super. Keep going. Thank you, sir. நேர்ல கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது நாங்கள் மீண்டும் ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்கிறோம். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். கிளாஸ் இல்ல பெஸ்ட். பிரெயினோ பிரெயின். மேக்ஸ் இல்ல ஃபாஸ்ட். பிரெயினோ பிரெயின். பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். பிரெயினோ பிரெயின். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கிறோம். பிரெயினோ பிரெயின், அதாவது தொழில்நுட்ப இயக்குனர் திரு அருள் சுப்பிரமணியம், மாணவர் திரு அனிருத் அவர்கள் இருக்கிறார்கள். சார், நிச்சயமா அனிருத் வந்து ஒரு 6 வயசு பையன் இந்த அளவுக்கு கணக்கு போட முடியுமா, இந்த அளவுக்கு செயல்முறை விளக்கம்லாம் மல்டிபிளிகேஷனா இருக்கட்டும் மற்ற காரியங்களை செய்வதும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புதுன்னா, இது வந்து ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மாணவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்க அகாடமில இருந்து, இல்ல இவர்தான் ஒரு சிறந்த குழந்தை அப்படின்னு இருக்கீங்களா, இல்லன்னா இதுல வர அத்தனை பேருமே இந்த மாதிரியான கணக்குகளை போட முடியுமா திரு அருள் சுப்பிரமணியம்? எல்லாராலும் செய்ய முடியுங்க. அதாவது நாங்க ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுவதில்லை. ஏன்னா ஒப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார். கண்டிப்பா. கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சொல்லிருங்க? அருள்குமார். அருள்குமார், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? அருண்குமார்,
இது சார் இப்ப சிட்டிகள்ல நடக்குது, நம்ம இப்ப திண்டுக்கல்ல இருக்கா, அங்க வந்து நம்ம பிள்ளைல சேர்க்கணும்னா இந்த எங்க சேர்க்கிறது, அங்க இருக்கா அந்த கிளாஸ்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அருண்குமார். உங்கள் கேள்விக்கான விடை திண்டுக்கல். திண்டுக்கல்ல பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையம் இருக்குங்க. நீங்க கீழே இருக்கிற அந்த நம்பர்களை தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா அவங்க அந்த சென்ட்ரல் அட்ரஸ், கான்டாக்ட் பர்சன் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் உங்க குழந்தையை இணைத்துக் கொள்ளலாம். நேர்களே, பிரெயினோ பிரெயினை நீங்கள் தொடர்பு கொள்ள அந்த எண்களை நாங்கள் ஒருமுறை சொல்கிறோம். உங்களுக்கு டிவி ஸ்கிரீன்ல அது தெரியப்படுகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380765555. மற்றொரு எண்ணை நான் சொல்கிறேன், 9566137433. சொல்லுங்க திரு அருள் சுப்பிரமணியம், சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா. சோ ஒரு பிரெயினோ பிரெயின்ல படிக்கிற எல்லா குழந்தைகளாலும் இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா அந்த ஒவ்வொருத்தருடைய மென்டல் மேக்கப், மென்டல் மெச்சூரிட்டி, இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி 15 நிமிஷம் பிராக்டிஸ ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுவார். இவருடைய பெற்றோர்கள் பிரெயினோ பிரெயினுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அவங்க மதர் வந்து சென்டருக்கு வந்து அந்த டீச்சர் கிட்ட நான் என்ன பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணுமா, என் குழந்தை நல்லா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த டெய்லி 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வந்துடும். இந்த டெய்லி 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலன்னா அவங்க பண்ற ஸ்பீட் முன்ன பின்ன குறையும். இல்ல அவங்க வந்து 4 சம் பண்ணாங்கன்னா ஒரு சம் தப்பா கூட வரலாம். ஆனா எல்லா குழந்தைகளுமே பல மடங்கு அவங்களுடைய ஆற்றல் பெருகிடும். நிச்சயம். இப்ப நீங்க சொல்லும் போது இது வந்து ஒரு ஹோம்ஒர்க், வீட்டுல போய் செய்ய வேண்டிய. கண்டிப்பா இந்த ஹோம்ஒர்க்னால இப்ப பசங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷமா தெரியும். அதாவது இப்ப நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல போய் நீ இதை செஞ்சுட்டு வா அப்படின்னா வீட்டுக்கு போன பிறகு அதை பத்தி சுத்தமா ஞாபகமே இல்லாம போன பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அது நம்மளே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறோம். சோ இப்படி இருக்க காலகட்டத்துல நீங்க எப்படி இது ஹோம்ஒர்க் அப்படின்னும் போது இதை வந்து ஒரு கஷ்டமா இருக்குமா, இல்ல வீட்டுல பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கும்? இந்த ஹோம்ஒர்க் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேல வராது. சோ 15 என்ன செஞ்சாலுமே 15 நிமிஷம் செஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்து 15 நிமிஷம். இப்ப ஜிம்முக்கு போய் நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது நம்ம பாடி பிளெக்சிபிள் ஆகுது, ஃபிட் ஆகுது, ஹெல்த்தி ஆகுது. இந்த ஹோம்ஒர்க் வந்து பிரெயின் ஜிம், அதாவது பிரெயினுக்கு ஒரு ஜிம். 15 நிமிஷம் அந்த குழந்தை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயின் வில் பிகம் பிளெக்சிபிள், ஃபிட், ஹெல்த்தி. அதனால பெற்றோர்கிட்ட என்ன சொல்றேன்னா 15 நிமிஷம் பண்ணா போதும், 16வது நிமிஷம் உங்க குழந்தை இதை தொட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றோம். சோ எல்லா பெற்றோர் அது என்ன, அந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடியறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு ஹேபிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து முதல்ல இந்த 15 நிமிஷம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே போகும். இந்த 15 நிமிடம் பேரண்ட்ஸ் பிரெயினோ பிரெயினுக்காக ஒதுக்குனாங்கன்னா பல மணி நேரங்கள் மற்ற விஷயங்கள்ல மிச்சமாகும். நிச்சயமா திரு அருள் சுப்பிரமணியம், அதாவது இதை ரெகுலர் பேசிஸ்ல வீட்டுல பண்ணும்போது நிச்சயமா ஒரு ஹேபிட்டான அனுபவமா மாறிடும். இப்ப தற்போது நம்ம வந்து இந்த பிரெயினோ பிரெயின் குறித்து இந்த பிரான்சைஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அவங்களுக்கு இடம் இருந்தா போதும், இது பெண்கள் இதுல ஆர்வம் காட்டலாம், இது ஒரு நல்ல தொழிலா எடுத்து கூட அவங்க பண்ணலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அருள் சுப்பிரமணியம். தற்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிரான்சைஸா வரவங்களுக்கு நீங்க பிரெயினோ பிரெயின்ல இருந்து எப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் அண்ட் கான்பிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு நீங்க டெவலப் பண்றீங்க? கண்டிப்பா. அதாவது இப்ப பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தை உங்களுடைய ஊர்லயோ உங்களுடைய ஏரியால நீங்க துவங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல கால் செய்து எனக்கு பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தை துவங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான என்னென்ன வழிவகைகள், அதுக்கு என்னென்ன காஸ்ட் இன்வால்வ்டு, ஒரு 75,000 தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சென்னையில தமிழ்நாட்டில் ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்க ஒரு பிரான்ச்சைசி எடுத்து நடத்தணும்னா திருச்சியில், சென்னையில, கோயம்புத்தூர், இந்த 3 இடங்கள்ல பிரெயினோ பிரெயின் ட்ரைனிங் குழந்தைங்களுக்காக இந்த கோர்ஸை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற டீச்சர்ஸ் ட்ரைனிங் இந்த 3 இடத்துல வழங்குறோம். அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் கைடன்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி ட்ரைனிங், ஒரு மிகப்பெரிய ஒரு பர்பஸ்க்காக நீங்களும் பிரெயினோ பிரெயின் நிறுவனமும் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால எங்களுடைய பர்பஸ் என்னன்னா, நீங்க அந்த இடத்துல ஒரு பிரெயினோ பிரெயின் சென்டர் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 50 குழந்தைகளுக்கு, ஒரு 100 குழந்தைகளுக்கு, நீங்க இன்னும் கூட ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னா ஒரு 200 குழந்தைகளுக்கு இந்த பிரெயினோ பிரெயின் வாய்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்க பண்ணுவோம். அந்த சென்டரை லான்ச் பண்றதாகட்டும், அப்புறம் அந்த சிலபஸை வடிவமைத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, இப்ப காலையில 9 மணி, ஏன்னா வாரத்திற்கு ஒரு முறை தான் வகுப்புகள், 2 மணி நேரம். சோ 9 o'clock அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்கன்னா குழந்தைங்க 11 o'clock போயிடுவாங்க. அந்த 9 to 11 2 மணி நேரம் இந்த வாரம் என்ன நடத்தணும், 9 o'clock என்ன நடத்தணும், 9:10க்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ், ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த கிளாஸஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ எனி டைம் அந்த பேரண்ட்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இந்த குழந்தைனால கத்துக்க முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நாங்க சப்போர்ட். ஏன்னா 10 வருஷமா இதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட் R&D சப்போர்ட். ஒரு அவங்களுக்கு வந்து இதை செய்யணும், குழந்தைங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தா போதும், இதை வெற்றிகரமாக செயலாற்றுவதில் நாங்கள் அவர்களோடு தோள் கொடுப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு வார்த்தையை ஆணித்தரமா உறுதியா சொல்லியிருக்கீங்க. தற்போது கடைசி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நீங்க கொடுக்குறீங்க? கண்டிப்பா. அதாவது அதிகமா மார்க் வாங்கணும் அப்படின்றது
மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா மார்க் மட்டுமே உலகம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. மார்க் அது கண்டிப்பா வேணும், பட் அதையும் தாண்டி ஒரு அந்த நாலேஜை இன்னைக்கு வந்து நான் புக்கை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டேன். பயாலஜி புக்கை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். நீங்க பயாலஜி எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பயாலஜி படிச்சுட்டேன்னா நான் 200க்கு 195 மார்க் வாங்கிடுவேன். நீங்க என்ன கேள்வி எனக்கு தெரியும், 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நான் படிச்சுட்டேன். பயாலஜி என்ன கேட்டாலும் நான் தெரியும். ஆனா அந்த மார்க் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதற்கப்புறம் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் குழந்தைங்க. சோ நாலேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்களா இல்ல அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அந்த ஸ்கில்ஸையும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா அப்படின்றது தான். அந்த ஸ்கில்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் எஜுகேஷன் அந்த சைல்டு வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயித்துடுவார்கள். நிறைய பேர் ஸ்கூல்ல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, காலேஜ்ல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அதை அஷ்யூர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. அதுக்கு அந்த கேள்விக்குறி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க நாலேஜ்ல மட்டும் கவனம் செலுத்தாம ஸ்கில்ஸ்லயும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா லைஃப்ல வந்து இன்னும் எக்ஸலண்டா அச்சீவ் பண்ண முடியும். பிரெயினோ பிரெயின்ல நாங்க நாலேஜ் எதுவுமே சொல்லி கொடுக்கறதுல இட் இஸ் a ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இட் இஸ் பியூர்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அறிவை பயன்படுத்தும் ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கிறோம். நிச்சயமா. இதுவரை அரங்கத்திற்கு வந்து எப்படி குழந்தைகளை புத்திசாலி ஆக்குவது, அது மாத்திரமல்ல புத்திசாலி ஆக்கணும் என்பதாக தன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட் அமைத்து தரீங்கன்றது பிரெயினோ பிரெயின் மூலமா பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. மிக மிக நன்றி கலைஞர் டிவி சார்பா. அனிருத், thank you for coming for the studio. Thank you so much. Thank you.